श्रीमती रामानुजाय नमः। भीष्मद्रोणतटा जयद्रथजला गान्धारनीलोत्पला शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुला अश्वत्थामविकर्णघोरमकरा दुर्योधनावर्तिनी सोत्तीर्णा खलु पाण्डवैरणनदी கைவர்த்தகः கேசவः. நாள்தோறும் பகவத்கீதையில் அக்ஷர பரபிரம்ம யோகம்ன்ற 8வது அத்தியாயத்தில் அர்ஜுனனோட கேள்வியை அடுத்து பகவான் கைவல்யார்த்திகள் செய்ய வேண்டியது என்ன, ஐஸ்வர்யார்த்திகள் செய்ய வேண்டியது என்ன, பொதுவாக எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு வந்தார். அதை அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதாவது நம்ம கடைசி காலத்தில் நம்ம நினைவை எப்படி இருக்கணும், நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டு வந்த பகவான், என்னோட நினைவையே வச்சுக்கிட்டு இந்த உடலை விட்டு யார் போகிறாங்களோ அவங்க என்னுடைய அந்த உயர்ந்த நிலையை அடைவாங்கன்னு பகவான் சொன்னார். ஆனால் அதோடு நிறுத்தாமல் 6வது ஸ்லோகத்தில் எதை பற்றியே நினச்சிக்கிட்டு போகிறாங்களோ அதையே அடைகிறாங்க, அந்த நிலையை அடையிறாங்க அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அதாவது கடைசி காலத்தில் எதை நினைக்கிறாங்களோ அதையே அடையிறாங்க அப்படின்னு. அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், என்ன அப்படின்னா, இப்போது இதுக்கு ஒரு சரித்திரமும் இருக்குது. ஜடபரதர் அப்படின்ட்டு ஒரு பெரிய ரிஷி. அந்த ரிஷி பார்த்திங்கன்னா ரொம்ப அவர் செய்ய வேண்டிய கடமைகளாக இருக்கட்டும், அவர் செய்ய வேண்டிய கர்மங்கள் எல்லாத்தையும் ரொம்ப சரியானவராக இருந்தார். ரொம்ப தியானத்தில் ஈடுபட்டுக்கிட்டுலாம் தான் இருந்தார். அப்போது ஒரு முறை அந்த காட்டு வழியாக ஒரு மான், அந்த மான் கர்ப்பமாக இருந்தது. அதை ஒரு சிங்கம் துரத்திட்டு வந்தது. அப்போ இந்த ரிஷியோட ஆசிரமத்துக்கிட்ட வரும்போது அந்த மான் ஒரு பயத்தில் குதித்து ஓடும்போது அப்போது அந்த மான் குட்டி அந்த மானோட வயத்துலேருந்து உடல்லேருந்து கீழே விழுந்துருச்சு. மான் ஆனால் பயந்து ஓடி போயிடுச்சு. அப்போ அந்த மான் குட்டி மேலே பாவப்பட்டு எங்கே அதை அப்படியே விட்டால் சிங்கமோ புலியோ வேறு ஏதாவது மிருகம் அடித்து சாப்பிட்ருமோன்னு ஜடபரதர் அதை வளர்த்துட்டே வராரு. வளர்த்துட்டே வந்தவர் என்ன, எப்போதும் தியானம் அதில் ஈடுபாடாக இருந்தவர் இப்போ இந்த மான்குட்டி மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட் காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு, பற்று காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எப்போதும் அதையே பார்த்துக்கிட்டு அதை கூடவே வச்சுக்கிட்டு அதை விட்டு எப்போதுமே பிரியாமல். அதனால் அவரோட கடைசி காலத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவர் மானை பற்றியே நினச்சிக்கிட்டு போனதுனால அடுத்த பிறகு அவர் மானாவே பிறந்துட்டார். ஆனால் இவர் ஒரு பெரிய ரிஷியாக இருந்ததுனால அவருக்கு அந்த போன ஜென்மத்தினுடைய நினைவுகள்லாம் இருந்ததுனால அவர் நல்லபடியாக திரும்ப அந்த மான்ற அந்த ஜென்மத்தையும் கழித்து திரும்ப அடுத்து நல்ல பிறவையாக எடுத்தார் அப்படின்றதுலாம் சரித்திரம். இப்போது நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், மானை பற்றியே நினச்சிக்கிட்டு போன அந்த ஜடபரதர் மானை பிறந்தார்னா அப்போ நம்மளும் கிருஷ்ணர் பற்றியே நினச்சிட்டு இந்த உடலை விட்டோன்னா அப்போ நம்மளும் கிருஷ்ணராக பிறக்க முடியுமா அப்படின்னா அது மட்டுமே கண்டிப்பாக முடியாதுங்க. ஏன்னா பரமாத்மான்றது மட்டும் ஒருவர் மட்டுமே. ஆனால் என்ன ஆகும்னா அவருடைய உயர்ந்த சில குணங்கள் நமக்கு வரக்கூடிய அந்த ஒரு பிறப்பாக நம்ம எடுப்போம். அதாவது பசி இருக்காது, தாகம் இருக்காது, மரணம் இருக்காது, மூப்பு இருக்காது அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த குணங்கள்லாம் நமக்கு வரும். அப்படிப்பட்ட ஒரு ஜென்மம் ஆர் பிறவி நமக்கு ஒரு நிலை ஏற்படும் அப்படின்றத சொல்லலாம். இப்போது இதையடுத்து 7வது ஸ்லோகத்தில் இப்போ இதுக்கு என்ன தான் சொல்யூஷன், ஏன்னா எதை நினச்சிட்டு நம்ம போவோமோ அதுவாகவே பிறப்போமே அப்படின்னா அப்போ நமக்கே ஒரு ஐயம் வரலாம், ஐயோ நமக்கு என்ன நினைவு இருக்கும்னு அப்போ தெரியாதே, அப்போ அதை என்ன செய்கிறது அப்படின்னா அதுக்கும் பகவான் 7வது ஸ்லோகத்தில் பதில் சொல்கிறாரு. தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்யச மய்யர்பித மனோ புத்திஹி மாமே வைஷ்யஸ்ய சம்சயம். தஸ்மாத் ஆகையால், எதனால், எதை பற்றி நினச்சிட்டு இந்த உடலை விடுறோமோ அதை அந்த நிலையாகவே அடைவோம் அப்படின்ற அந்த ஒரு ஸ்லோகத்தை பார்த்தோம் இல்லையா. அதனால் சர்வேஷு காலேஷு எல்லா காலங்கள்லேயும் மாம் அனுஸ்மர என்னையே நினச்சி கொண்டு இருப்பாய், மை அர்ப்பித்த என்கிட்டேயே சமர்ப்பிக்கப்பட்ட மனக புத்திகி மனசையும் புத்தியும் கொண்டு மாமே ஏஷ்யசி என்னோட நிலையே அடைஞ்சிடுவன் நீன்னு அப்படின்ட்டு அசம்சயம், இதில் சந்தேகமே இல்லைன்னு பகவான் அந்த உறுதியும் கொடுக்குறாரு. அதாவது கடைசி காலத்தில் எதை நினச்சிட்டு போவோமோ அதுவாகவே பிறப்போம். ஆனால் கடைசி காலத்தில் பகவானையே நினச்சிட்டு போகிறவங்களுக்கு பகவானுடைய அந்த உயர்ந்த நிலை அடைகிறாங்கன்னு பார்த்துருக்கோம். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து பகவான் நமக்கு என்ன சொல்கிறாரு, அதனால் எப்போதுமே என்னை பற்றி நினச்சிட்டாரு. ஏன்னா எப்போ நமக்கு கடைசி காலம்னு நமக்கு தெரியாது. இன்னொன்று எப்போதும் நம்மளோட மனசுக்குள்ளே என்ன நினைவு ஓடுதோ அதுதான் கடைசி காலத்தையும் பெரும்பாலும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுனால எப்போதும் என்னை பற்றியே பகவானை பற்றியே நினச்சிக்கிட்டு நம்ம
இருந்தோம் அப்படின்னா கடைசி காலத்துலேயும் அவருடைய நினைவே வந்து அடுத்த ஒரு நல்ல கதியை அடைவோன்றது தான் பகவான் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். இதில் தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.